ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனியெல்லாம் நம்மளோட சேனலில் வந்து vlog தான் வரும். அதுக்காக தான் பேக்கிங் எங்கே பார்த்தீங்கன்னா அபுதாபி கிளம்புறோம். ஸோ அதுக்கான ஒரு பேக்கிங் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஹார்ட்போர்ட் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறது தான் அதில் காமிச்சிருப்பேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இப்போது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறோன்னாலே அந்த கார்ட்போர்ட் வந்து பாக்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, திக்னஸ் கூடனது அப்படின்னு. நான் வந்து நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து திங்ஸும் சேஃபாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான பாக்ஸாக வாங்கிக்கணும். பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பாக்ஸாக தான் வாங்கியிருந்தேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் மேக்கிங் சென்டர் இருக்குது. அங்கே போய் தான் நமக்கு என்ன சைஸில் என்ன மாதிரி பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா ஒரு 15 kg பேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 2 பாக்ஸு, அது போக 10 kgன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ், அப்படி மொத்தம் 5 பாக்ஸாட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான கொஞ்சம் வெயிட்டான திங்ஸு எல்லாம் கொஞ்சம் மேலே வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 kgனால நம்ம அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் வச்சுட்டு நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வெயிட் செக் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது தான் வெயிட் ஓரளவு கரெக்டாக தெரியும். நம்ம வெயிட் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்தே நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் அங்கே லக்கேஜ் போடும்போது வெயிட் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பாக்ஸ் போட்டிருக்கனால திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால் பாக்ஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே நம்ம பாக்ஸ் போடுறது நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணி நான் அதில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து எப்படியெல்லாம் வைக்கணுமோ அதை வந்து வச்சுட்டேன். ஏன்னா வெயிட் ரொம்ப தூக்க முடியலை, அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரீ பிளான் மாதிரி எல்லா பாக்ஸும் இந்த மாதிரி ஒட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இதோட கொஞ்சம் சைஸ் பெரிய பாக்ஸ்லேயே வந்து 30 kg அது வந்து நான் கிரைண்டர் நான் கொண்டு வந்திருந்தேன். அதில் வந்து 30 kg ஒரே பாக்ஸ்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 15 kg நம்மளோட டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம 30 kg ஒரு பர்சனுக்கு வந்து 30 kgனா வந்து 2 பேக்காக போடணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா 15 ஆட்டு 2 பாக்ஸாக போட்டிருந்தேன். இன்னும் அந்த பெரிய பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா குட்டி பையனோட சைக்கிள் அந்த மாதிரி கொஞ்சம் டாய் ஐட்டம் எல்லாம் இருந்தனால கொஞ்சம் பெரிய பாக்ஸாகவே போட்டிருந்தேன். ஆல்ரெடி அது வந்து அபுதாபிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ் தான் நான் வந்து அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன். நம்ம இந்த நல்ல குவாலிட்டியான பாக்ஸாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது திரும்ப நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அதை அப்படியே வந்து வச்சுட்டு நம்ம அடுத்தது திரும்ப தேவைப்பட்டுனா நம்ம இதே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி நல்லா செலோட்டா போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா சீலிங் பேக் வந்து அங்கேயே உண்டு, அங்கேயே சுற்றி ரேப் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் காசு கொடுத்தா வந்து அங்கேயே பேக் பண்ணிடுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீலிங் பேக் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். அதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேஃபாக வந்து நம்ம ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஏர்போர்ட்டில் போய் டென்ஷன் இருக்காது. நம்ம போனால் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா அங்கே போய் பேக் பண்ணணும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. பட் இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது சப்போர்ட் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சுற்றி சீலிங் பேக் போட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா பாக்ஸும் நல்லா சேஃபாக இருக்கும். தண்ணி பட்டால் கூட சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான பாக்ஸாக எடுத்துக்கோங்க. சுற்றி வந்து நல்லா செலோட்டா போட்டு இந்த மாதிரி சீலிங் பேக் யூஸ் பண்ணி நம்மளோட பேர் தெரிகிற மாதிரி ஏதாவது பிரிண்ட் அவுட்டோ நேம் எதுலையாவது மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணியோ நம்ம வந்து அதை எழுதிட்டோன்னா சூப்பராக வந்து நம்ம பாக்ஸ் வந்து பேக்கிங் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நெட்லேயே போட்டு பார்த்துருந்தேன். பக்கத்தில் ஏதாவது நியர்பை ஷாப்பு கார்ட்போர்ட் பாக்ஸ் மேக்கிங் ஷாப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு தான் போய் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருந்தேன். அங்கே வந்து நான் இந்த டைம் கேட்கும்போது வந்து பாக்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியே கொண்டு போகிறதுனால பாக்ஸ் வந்து குவாலிட்டி கொஞ்சம் திக்னஸ் கம்மியான பாக்ஸ் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கூடின பாக்ஸ் தான் நமக்கு ட்ராவல் டைம்லலாம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து இன்னும் வேறு ஷாப்பில் ட்ரை பண்ணி நான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அதில் நேம்லாம் வச்சுட்டு சீலிங் பேக் போட்டு வெயிட் செக் பண்ணி அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறோனாலே நான் வந்து லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு பேக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். இந்த டைமும் பார்த்திங்கன்னா பேக்ஸ் தான் சூஸ் பண்ணேன். ஆல்ரெடி இந்த 4 பேக் கூட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 2 பேக் வாங்கியிருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குட்டிஸோட திங்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தனால இனி வந்து அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் அதிகமாகவே இருந்தனால எக்ஸ்ட்ரா வந்து பாக்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி பாக்ஸ்
பாக்ஸ் போடுறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ வெயிட் கொண்டு போகிறோம் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் டைமென்ஷன் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கணும். நம்மளோட டிக்கெட்லேயே நம்ம என்ன மாதிரி சைஸ் நம்ம பேக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற சைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேக்ஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுமே நம்ம டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அங்கே போயிட்டு நம்ம டென்ஷன் அடிக்காமல் இந்த மாதிரி சேஃபாக நம்ம வீட்டிலேயே ப்ரீ பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நமக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எப்படி பேக் பண்ணுறது என்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.